வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் அருமையான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நைட்டு டின்னர் கூட செய்யலாங்க. நம்ம ராகி மாவும் கோதுமையும் வச்சு உப்புமா தாங்க. அதாவது கொலன்னு இருக்குதுனால நினைக்க வேண்டாம். நம்ம வந்து சம்பா ரவை போடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக தான் இருக்கும், நல்லா உதிரியாக தான் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டுங்க. அதாவது சுகர் இருக்கிறவங்க, ஒரு டயட்டில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் இல்லை நைட்டு கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டு தாங்க. இப்போ வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள்னு செய்யறப்பவே அதோட அளவு சொல்கிறேங்க. பார்க்கலாங்களா? பாருங்க, இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு வடக்கல் ஒன்று வச்சுட்டோம். வடக்கல் சூடானதுக்கப்புறம் நாம் 1/2 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சு வறுத்தெடுங்க. ஏன்னா அடுப்பை வந்து ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் மாவு கருகிருங்க, அந்த டேஸ்ட்டு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்லோலியே வச்சு மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மெதுவாக வறுத்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே மாவு நல்லா சூடாயிரும். அதனால் நீங்கள் ஸ்லோலியே வச்சு மாவு வறுத்து எடுத்துக்கங்க. இப்படி காலையில் நேரம் இந்த மாதிரியெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் டிஃபன் பண்ணி கொடுங்க. சுகர் பேஷண்ட் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அவ்வளோ ஹெல்த்தி கூட. எவ்வளோ சாப்பிட்டாலும் நம்ம வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா சூடாயிருச்சு. இப்போ இன்னும் 2 நிமிஷத்துலேயே இந்த மாவு எடுத்துடலாங்க. ராகி மாவு இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது மாவும் கூட இந்த டேஸ்ட் வராது. ராகி மாவும் அந்த சம்பா ரவைக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் ராகி மாவை தட்டில் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டேன். கடலெண்ணெய் நீங்கள் தேவையான அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பும் வெள்ளை உளுந்தும் சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிச்சாலும் கூட இதோட சேர்த்திக்கலாம். இல்லை முந்திரி பருப்பும் கூட ஒரு 5-6 போட்டுக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பும் உளுந்துமே நிறையா போட்டிங்கனாவே உப்புமாவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிக்குது. அது கூட நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு உளுந்து பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா செவக்கணும். செவந்ததுனா தான் அந்த கடித்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். உப்புமாவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வந்து எந்த உப்புமா பண்ணிங்கனாலுமே கடலைப்பருப்பும் உளுந்து பருப்பும் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க. நல்ல ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயம் அந்த மாதிரியெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அதோடு வந்து நான் 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்திட்டேன். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்திட்டேன். கருவேப்பிலையை ஒரு இனுக்கு சேர்த்திட்டேங்க. பெரிய வெங்காயம் வந்து 2ஆக கட் பண்ணி நீளமாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திட்டேன். நல்லா உங்களுக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட நல்ல ஒரு கைப்பிடி அளவு சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், அதோடு வந்து கொத்தமல்லி தலையும் போட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு 60% அளவுக்கு நல்லா வணக்கிடலாங்க. நல்லா சிம்லேயே வச்சு வணக்குங்க. ஏன்னா உப்புமாவுக்கு வந்து இந்த வெங்காயம் பருப்பு இதெல்லாம் வணக்கிற பக்குவம் வந்து உப்புமா டேஸ்ட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வணக்கிட்டுருக்குறோம். நீங்கள் இதோடு வந்து உப்பும் கூட 2 சேர்த்திக்கிங்க. நீங்கள் வந்து இதோட வந்து வேறு ஏதாவது சேர்த்துனா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல டேஸ்ட்டு. ஆனால் வந்து ராகி மாவும் சம்பா ரவைக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு சிலர் வெள்ளை ரவையெல்லாம் போடுறாங்க. அதை விட வந்து நம்ம சம்பா ரவை போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஹெல்த்தி கூட, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை, பயப்படாமல் சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது வந்து நாம் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து நம்ம சம்பா ரவை 1/2 கப்பு எடுத்துருக்குறோம். ராகி மாவு 1/2 கப்புங்க. 2ம் சேர்ந்து 1 கப்பு. நான் 3 கப்பு தண்ணி வைக்கிறேன். நீங்கள் அளந்தும் கூட ஊற்றிக்கிங்க. பாருங்கள், தண்ணிக்கு உப்பு போட்டு கொதிக்க விட்டுறலாம். நல்லா தண்ணி கொதிக்கிட்டும். அதுக்குள்ளே நம்ம ராகி மாவில் சம்பா ரவையை 1 கப்பு கலந்து வச்சிடலாங்க. நீங்கள் சம்பா ரவை வறுக்கணுன்னெல்லாம் வேண்டியதில்லை, நல்லா இருக்குங்க. நீங்கள் ராகி மாவு வறுத்துட்டாவே அதோட சம்பா ரவையும் கூட சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், உப்பு போட்டோம். உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்குங்க. நல்லா தண்ணி கொதிக்கிட்டும். இப்போ பாருங்கள், அந்த அளவுக்கு 2யுமே நல்லா கலந்து வச்சுட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கணுங்க. ரொம்ப போட வேண்டாம்.
ஒட்டுக்கா கொட்டுனீங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் ஸ்லோலியே மாவு போட்டு அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சுக்குங்க. மாவும் ஸ்லோலியே போடுங்க. அப்போ தான் நல்லா கட்டி விழுகாமல் இருக்குங்க. பாருங்கள், இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா கட்டி விழுகாது. சப்போஸ் கட்டி விழுந்ததுனாலும் கூட நீங்கள் வேக வேக அந்த கட்டியெல்லாம் உடஞ்சி போயிருங்க. இப்போ பாருங்கள், கட்டியெல்லாம் இல்லை. நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா கெட்டியாயிரும். நல்லா ரவையும் தண்ணி பிடிச்சி வேகுங்க. அதே மாதிரி ராகி மாவும் நல்லாவே வேகணும். அதனால தான் நான் 1க்கு 3 வச்சேங்க. இப்போ நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து வெந்த உடனே பாருங்கள், நல்லா ஸ்லோலியே வச்சுக்குங்க. ஸ்லோலியே வச்சு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் விகிஞ்சிக்கு. அப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டும் கூட ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மிலே வச்சு மூடி வைங்க. தீ வந்து அதிகமாக வைக்க வேண்டாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. நீங்கள் அதுக்குள்ளே இதுக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க. சாம்பார் வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் காலையில் வச்சுருந்த சாம்பார் இருந்தாலும் கூட நைட்டும் கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதோட வந்து கேரட்டு பீன்ஸும் கூட சேர்த்திங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் முந்திரி பருப்பு கேரட்டு பீன்ஸ் போட்டு செஞ்சு கொடுங்க டிஃபனுக்கு. இல்லை ஈவினிங் டைம் ஏதாவது டிஃபனு அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இன்னும் 2 நிமிஷம் ஆக ஆக இது வந்து சுத்தமாக ட்ரை ஆயிருங்க, உதிரி ஆயிரும். நம்ம கீழே இறக்கி வச்சோம்னா ஆற நல்லா உதிரி ஆயிருங்க. அப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க நம்மளது சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். அதாவது 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த உப்புமாவும் அது கூட ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பக்குவம். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது வீட்டு முறைப்படி முறுக்கு, அதாவது சாம்பார் தூள், இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாம் ஹோம்மேட் ஸ்டைலில் செஞ்சு தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை முன்னாடியே கான்டாக்ட் பண்ணுங்கள். என் பேர் வந்து மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. நன்றி, வணக்கம்.